லைஃப்பில் கிஃப்ட் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கும் சரி, கொடுக்கறதுக்கும் சரி. நம்ம லைஃப்பில் நிறைய கிஃப்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்போம், நிறைய கிஃப்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். இது ஒரு பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்க அந்த நபர், அவங்க மேலே நம்ம செலுத்துகிற அன்பு, அவங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிற விதம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கொடுத்த கிஃப்ட் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த கிஃப்ட் என்னோட சக்ஸஸில் கூட பார்ட் ஆஃப் த விஷயமா இருந்திருக்கலாம். ஸோ அப்படி தான் ஒரு ஹாப்பினஸ் கிஃப்ட் க்ரியேட் பண்ணும். ஸோ கிஃப்ட் எப்போ அன்வேல்யூபிள் ஆகும் அப்படின்னா, நம்ம கொடுத்த பர்சனை வேல்யூபிளாக கன்சிடர் பண்ணாத போது. அது ஒரு பொருளாக மட்டுமே இருக்கும். அது ஒரு ஆப்ஜெக்டாக எங்கேயோ உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ என்னோட லைஃப்பில் ஒரு டைமில் ஒரு நபர் எனக்கு ஒரு பேனா கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்போ அவங்க கொடுக்கும்போது சொன்னாங்க, நீ நல்லா எழுதுற, இன்னும் நிறையா எழுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடிலாம் என்னோட ரைட்டிங் ஸ்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, எழுதுவேன், ஓகே தோணுச்சுன்னா எழுதுவேன், இல்லைன்னா விட்டுருவேன் 10 நாள், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்த பேனாவை கிஃப்டாக ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேனாக்காண்டியே நிறைய எழுதணும், அவங்க சொன்ன வார்த்தைக்காண்டி நிறைய எழுதணும் அப்படின்னு நிறைய இடத்துல தோணிகிட்டே இருந்திருக்கு. அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கூட என் லைஃப்பில் இருந்திருக்கு. ஸோ அப்படி தான் என் லைஃப்பில் கிஃப்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. நான் ஏன் கிஃப்ட்டை பற்றி இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா, கிஃப்ட்னாலே ஒரு மெத் இருக்குது. அக்கேஷன் டேஸில் தான் கொடுக்கணும், ஸ்பெஷலான டேஸில் தான் கொடுக்கணும், பர்த்டேஸ்க்கு தான் கொடுக்கணும், அந்த மாதிரி எக்ஸட்ராஸ். ஸோ அது பாயிண்ட்டே கிடையாது. நம்மளுக்கு டெய்லி ஒரு கிஃப்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் யாராலையும் அதை நம்ப முடியுமா? அதுவும் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்கிட்ட இருந்து அது டெய்லி கிடைக்குது அப்படின்னா யாராவது அக்செப்ட் பண்ணிப்போமா? அது வேறு எதுவுமே கிடையாது. டுடே, இன்றைய தினம், அது நம்மளுக்கு கடவுள்கிட்ட இருந்து வருது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறாங்க, காலைல கண்டிப்பாக எந்திரிப்பாங்களான்னு கேட்டால், லைஃப் இஸ் ஸோ ஃபார் அன்ஸ்டேபிள். அதெல்லாம் மீறியும் நம்ம எந்திரிக்கிறோம் அந்த டேல அப்படின்னா, தட் இஸ் அ கிஃப்ட். அது நம்மளுக்காண்டி கொடுக்கப்பட்ட ஒரு நாள். நம்ம லைஃப்பில் இன்னொரு நாள் ஆட் ஆகிருக்கு. அப்போது அதை எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுன்றதுக்கான ஒரு சைன் தான் அது. ஸோ ஏன் கடவுள்கிட்ட இருந்து வருது அப்படின்றப்போ, கடவுள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஃபார்மர் இருந்தார். அவரோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னா, காலைல எழுந்திரிச்சோடனே நல்லா ப்ரேயர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த நாளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பார். நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக நடந்துப்பார், பொறுமையாக இருப்பார், நிறையா ஹெல்ப் பண்ணுவார். இப்படி தான் அவரோட ரொட்டீன் லைஃப் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவரோட ஃபார்ம் லேண்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஒருத்தவங்க க்ராஸ் பண்ணி போனாங்க. அவங்கள பார்க்கவே ரொம்ப சோகமாக சோர்வாக இருந்தாங்க. ஸோ இவர் வேகமாக ஓடி போய், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அவங்க சொல்கிறாங்க, நான் 3 நாளாக சாப்பிடவே இல்லை, எனக்கு ரொம்ப மயக்கம் வருது, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவர், சரி வாங்க, அங்கே என்னோடய வீடு இருக்குது, இங்கே உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னப்போ, அந்த வயசானவங்க அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னை கடவுள் கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் அதை லிசன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கிட்டு கொடுத்துட்டாரு. அவங்க சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ அவர் அவங்கக்கிட்ட சொன்னார், கடவுள் உங்களை கைவிடலை, எதனால் அப்படின்னு கேட்குறப்போ, கடவுள் உங்களை கைவிடலை, கடவுள் இன்னைக்கு என்னோட செவி மூலமாக உங்களுக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ என்ன அதுலேருந்து புரிய வருது அப்படின்னா, கடவுளே நம்மளுக்கு இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஸோ அவர் என் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு காரணம் கடவுள் தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப ரியலைஸ் பண்ணுறாங்க.
ஓகே. நம்ம வந்து எந்த விஷயத்தையும் டக்குன்னு குறை சொல்லிடறோம். எல்லா விஷயத்தையும் டக்குன்னு தப்பா எடுத்துக்கிறோம். அது நடக்கிற வரைக்கும் நம்ம டைம் குடுக்குறதில்ல. ஸோ நமக்கான நாளையே நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்றோமான்னு கேட்டா இல்ல. நமக்கான நாள்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பாஸ்ட் பத்தி நெறைய யோசிப்போம். நான் பாஸ்ட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னோட ஸ்கூல் லைஃப் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. என்னோட காலேஜ் லைஃப் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நான் இந்த தப்பெல்லாம் பண்ணாம இருந்திருக்கலாம். நான் அப்பயே அந்த விஷயத்த கரெக்டா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். இல்லன்னா என்ன பண்ணுவோம்னா, ஃப்யூச்சருக்கு போயிருவோம். இதுக்கப்புறம் என்னோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்குமா? இதுக்கு நான் தகுதியான ஆளா? என் லைஃப் பார்ட்னர் எப்படி அமைவாங்க? நான் இத பண்ணா என்ன ஆவேன்? அத பண்ணா என்ன ஆகும்? ஸோ அன்னைக்கான நாள்ல வாழவே மாட்டோம். அப்ப அன்னைக்கான நாளும் கிஃப்ட்டும் என்ன ஆகும்? எக்ஸ்பைரி ஆயிரும். அன்னைக்கான சான்ஸ் போயிரும். அன்னைக்கான டைம் போயிரும். அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலையும் போயிடும். அன்னைக்கான சந்தோஷம் போயிடும். அன்னைக்காண்டி நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயமுமே போயிடும். அப்புறம் ஆப்வியஸா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? குறை சொல்லுவோம். யார? அந்த கிஃப்ட் குடுத்தவங்கள. ஸோ நம்மளால கரெக்டா அந்த விஷயத்த யூட்டிலைஸ் பண்ண முடியல அப்படின்னா, அது நம்மளோட தப்பு. ஸோ லைஃப்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும், எங்க இருந்தாலும் ஒரு சின்ன கிராட்டிட்யூட் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அது இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிராட்டிட்யூட் வந்து காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா, அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய கிராட்டிட்யூடான விஷயம். ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுக்கு இந்த வாழ்க்கைய குடுத்ததுக்கு, நம்மளுக்கு இந்த டைம குடுத்ததுக்கு, நம்மளுக்கு இந்த வேலைய குடுத்ததுக்கு, சாப்பாட குடுத்ததுக்கு, நம்மள சுத்தி நல்லவங்கள குடுத்ததுக்கு, எல்லாத்துக்குமே கிராட்டிட்யூடோட இருக்கணும். இன்னைக்கு நான் நெறைய கத்துக்கணும்னு நெனச்சேன். ஆனா கொஞ்சமாவது கத்துக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப கிராட்டிட்யூடா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்ல, உடம்பு சரியில்ல, எனக்கு எதுவுமே என்னால பண்ண முடியல. பரவால்ல. அட்லீஸ்ட் நம்ம உயிரோட இருக்கோம். ஃபார் தட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நம்மளோட கிஃப்ட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அது எங்கேருந்து ரிசீவ் ஆகி இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃப்பில். ஸோ இன்னைக்கான நாளை தேர்ந்தெடுங்க, இன்னைக்கான விஷயங்களை சந்தோஷமாக செய்ய ஆரம்பிங்க. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே மோட்டிவேட்டட். தேங்க்யூ.